கைப்புள்ள என்ன ஆச்சு? இரு மாப்ள இரு. ரிங் போகுது ரிங் போகுது. ஏய், ஹலோ நான் தான் பரமன் பேசுறேன். பரமன்னா எந்த பரமன்? மொட்டையா சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஏய், என்ன வெறுப்பேத்திரியா? அதான் அன்னைக்கு போட்டியில கலந்துகிட்டப்ப பார்த்தல அந்த பரம. ஓ, ஊருக்குள்ள ரவுடித்தனம் பண்ற பரமன்னு தெளிவா சொன்னாதானே தெரியும். அத விட்டுட்டு ஏதோ இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி பரமன் பேசுறேன்னா எனக்கு எப்படி தெரியும்? என்ன திமிரா? அது எனக்கு இருக்க மாதிரி தெரியல, உங்களுக்கு இருக்கா? திமிரு இல்லாம தான் இப்படி டிவி சேனல்லாம் வர வச்சு பேட்டி கொடுக்குறீங்களா? ஓவரா ஆட்டம் போடுறீங்களா? நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கலையே. உங்க கோவத்துக்காக பொய் சொல்லாதீங்க. இங்க பாரு, நீ சொல்ற கதையெல்லாம் கேட்க எனக்கு விருப்பம் இல்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி பில்டப் கொடுக்குறீங்களா? பாரு, ஒழுங்கா கலாமாட்ட வந்து மன்னிப்பு கேளு. இல்லன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னது மன்னிப்பு கேட்கணுமா? நான் எதுக்கு எந்த தப்பும் பண்ணாம அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? எதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா? அன்னைக்கு ஜெயிச்சு என்ன ஆட்டம் போட்ட நீ மட்டுமா? உன் குடும்பமே சேர்ந்து என்ன கூத்தடிச்சீங்க? அது பத்தாதுன்னு இப்ப டிவில வேற பேட்டி கொடுத்து எதுவுமே தெரியாத மாதிரி பேசினா விட்டுருவோமா? பாரு, ஒழுங்கா வந்து மன்னிப்பு கேக்குற. ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஓவரா பேசிக்கிட்டே போறீங்க. உங்க மிரட்டலுக்கு இந்த ஊர் வேணா பயப்படும், நான் பயப்பட மாட்டேன். செய்யாத விஷயத்துக்கு நான் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. அண்ணே குடுத்துறேன். யோ கைப்புள்ள, என்னமோ அவளுக்கா அவ்வளவு பறிச்சு பேசுன? அவ எவ்வளவு திமிரா பேசுறானு அது- என்கிட்டயே முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு சொல்றாள்ல, அவளை விடக்கூடாது. 2 கட்டா தூக்கிட்டு வந்து கலாமாட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். பரமா வேணாம் பரமா, அவசரப்படாத. பொம்பளை புள்ள கொஞ்சம் யோசிச்சு பண்ண. நான் அவர் சொன்னதுக்கு என்ன அடிக்கிறீங்க? என்ன எதிர்ப்பா தேவையில்லாம முறைக்கிற? உனக்கு என்ன தோணுதோ அதை